வணக்கம். இன்னைக்கு நாம சில குறிப்புகள், கட்டுரைகள் இதெல்லாம் வச்சு ஒரு நம்ப முடியாத விஷயத்தை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். சொல்லுங்க. அதாவது பல கோடி வருஷம் முன்னாடியே அழிஞ்சு போச்சுன்னு நம்ம நினைச்ச சில உயிரினங்கள் இன்னைக்கும் நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்கு. ஆமா, இது அறிவியல்ல ஒரு பெரிய ஆச்சரியம்னே சொல்லலாம். டைனோசர் காலத்துல இருந்த ஒரு ஜீவன் இன்னைக்கும் இருக்குன்னு கேட்கும்போது பிரமிப்பா இருக்குல்ல. நிச்சயமா. இதத்தான் வாழும் படிமங்கள், அதாவது லிவிங் ஃபாசில்ஸ்னு சொல்றாங்க. பல மில்லியன் வருஷமா பெரிய மாற்றம் இல்லாம அதோட மூதாதையர் மாதிரியே இருக்கு. சரி, இது எப்படி தப்பிச்சது? இதோட முக்கியத்துவம் என்ன? இத பத்தி கொஞ்சம் விரிவா பேசுவோமா? கண்டிப்பா. முதல்ல எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சீலாகாந்த் மீன். கோலையாகாந்த். ஆமா, 65 மில்லியன் வருஷம் முன்னாடி அழிஞ்சதுன்னு நினைச்சோம். ஆனா 1938ல சவுத் ஆப்பிரிக்கால ஒரு மீனவர் வலையில இது கிடைச்சிருக்கு, உயிரோட. அது பெரிய செய்தி அப்போ. அதோட தோற்றமே ஒரு மாதிரி பழங்காலத்து ஸ்டைல்ல இருக்கும். நீல நிறம், அப்புறம் அந்த சதைப்பற்றுள்ள துடுப்புகள். அந்த துடுப்புகள் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்களே, கை மாதிரி இருக்குமாமே. ஆமா, ஏன்னா கடல்ல இருந்து நிலத்துக்கு வந்த முதல் முதுகெலும்புள்ள உயிரினங்கள், அதாவது டெட்ரோபாட்ஸ். அதோட பரிணாம வளர்ச்சியில இது ஒரு முக்கியமான கண்ணுன்னு கருதப்படுது. ஓஹோ, அப்போ இது எங்க வாழுது இப்போ? இது ஆப்பிரிக்கா, இந்தோனேஷியா பக்கத்துல ஆழ்கடல் குகைகள்ல இருக்கு. ரொம்ப அமைதியா வாழுது. ஆழ்கடல் ஒரு டைம் கேப்சியூல் மாதிரி. ஆழ்கடல் ஒரு காலப்பெட்டகம். நல்லா இருக்கு. சரி, கடல்ல இருந்து நிலத்துக்கு வருவோம். வாலமி பைன் மரம். ஒலமி பைன், ஆஸ்திரேலியால. ஆமா, 1994ல கண்டுபிடிச்சாங்க. இது கிட்டத்தட்ட 200 மில்லியன் வருஷம் பழசுங்கிறாங்க. டைனோசர் பூமியில நடந்தப்ப இருந்த மரம். உண்மைதான். அதை கண்டுபிடிச்ச அந்த பார்க் ரேஞ்சர் டேவிட் நோபல், அவரால் நம்பவே முடியலையா. ஏதோ டைனோசரே மரத்துல பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங். அதோட தோற்றம் எப்படி இருக்கும்? ரொம்ப வித்தியாசமா இருக்குமா? ஆமா, அதோட பட்டை ஒரு மாதிரி முடிச்சா பபிள்ஸ் மாதிரி இருக்கும். இலைகளும் கொஞ்சம் வினோதமா தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப அரிதானது. அப்போ இது ரொம்ப பாதுகாப்பா வச்சிருப்பாங்க இல்லையா? நிச்சயமா. அது எங்க இருக்குங்கிற ஒரு சில இடங்களை ரொம்ப ரகசியமா வச்சிருக்காங்க. தாவர உலகம் எவ்வளவு தாக்குப்பிடிச்சு நிக்குங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். சரி, மீன் பார்த்தாச்சு, மரம் பார்த்தாச்சு. பாலூட்டிகள்லயும் இந்த மாதிரி ஆச்சரியம் இருக்கா? இருக்கு. லவுடியன் பாறை எலி, லவுஷியன் ராக் ராட். பாறை எலியா? இது எப்போ கண்டுபிடிச்சாங்க? இது ரொம்ப ரீசெண்ட். 2005ல லாவோஸ்ல ஒரு மார்க்கெட்ல இதை பார்த்திருக்காங்க. இதோட குடும்பம், அதாவது டயட்டோமீடாயே ஃபேமிலி, அது 11 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடியே அழிஞ்சு போச்சுன்னு விஞ்ஞானிகள் நினைச்சிட்டு இருந்தாங்க. அப்படியா? ஒரு பாலூட்டி குடும்பமே காணாம போய் திரும்ப கிடைச்சிருக்கு? ஆமா, இது ஆராய்ச்சியாளர்களுக்கே பெரிய ஷாக். இது காட்டுறது என்னன்னா, பாலூட்டிகளோட பரிணாமத்தை பத்தி நாம இன்னும் நிறைய கத்துக்க வேண்டியிருக்கு. இந்த மாதிரி உயிரினங்கள் எப்படி இவ்வளவு காலம் தப்பி பிழைச்சது? அதுக்கு ஏதாவது பொதுவான காரணம் இருக்கா? சும்மா தற்செயலா? சில பொதுவான காரணங்கள் இருக்கலாம். பெரும்பாலும் ரொம்ப நிலையான சூழல்கள்ல, அதாவது ஸ்டேபிள் என்வாயன்மெண்ட்ஸ்ல வாழறது ஒரு காரணமா இருக்கலாம். ஆழ்கடல் மாதிரி, இல்ல ரொம்ப தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகள் மாதிரி. ஓகே. இல்லனா சில சமயம் அதோட பரிணாம வேகம் ரொம்ப குறைவா இருக்கலாம். அதனால பெரிய மாற்றங்கள் இல்லாம அப்படியே இருந்திருக்கலாம். சரி, இன்னும் சில உதாரணங்கள் பார்க்கலாமா? எனக்கு ஹார்ஷூ நண்டு ஞாபகம் வருது. குதிரலாட நண்டு, ஹார்ஷூ கிராப். அது 450 மில்லியன் வருஷமா பெரிய மாற்றம் இல்லாம அப்படியே இருக்கு. 450 மில்லியன் வருஷமா? நம்பவே முடியல. உண்மைதான். அதோட அந்த கவசம் மாதிரி ஓடு அப்படியே இருக்கு. ஆனா அது சும்மா ஒரு பழங்காலத்து ஜீவன் மட்டும் இல்ல. அதோட ரத்தம் நீல நிற ரத்தம். ஆமா, கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, அந்த நீல ரத்தம் மருத்துவ உலகத்துல ஒரு ஹீரோ மாதிரி. எண்டோடாக்சின்னு சொல்ற ஒரு ஆபத்தான பாக்டீரியா நஞ்சை கண்டுபிடிக்க அது உதவுது. தடுப்பூசி, மருத்துவ உபகரணங்கள் இதெல்லாம் பாதுகாப்பா இருக்கான்னு செக் பண்ண இது ரொம்ப முக்கியம். ஓஹோ, இது தெரியாது எனக்கு. அடுத்து காப்லின் சுறா, அதுவும் ஆழ்கடல் தானே? ஆமா, காப்லின் ஷார்க். சுமார் 125 மில்லியன் வருஷ பாரம்பரியம் அதுக்கு. பார்க்கவே கொஞ்சம் பயமா இருக்கும் அதோட தாடை. ஆமா, அந்த தாடையை வெளியே நீட்ட முடியும்னு சொல்லுவாங்க. ஆமா, சட்டுன்னு வெளியே நீட்டி இறைய பிடிக்கும். ஆழ்கடல் இருட்டுல அதுக்கு வசதியா இருக்கு. அதோட இளஞ்சிவப்பு நிற தோலும் கொஞ்சம் விசித்திரம்தான். பரிணாமத்தோட வினோதமான பாதைகளுக்கு அது ஒரு நல்ல உதாரணம். அப்புறம் நியூசிலாந்துல இருக்கிற டுவாட்டாரா, பல்லி மாதிரி இருக்கும் ஆனா பல்லி இல்லைன்னு சொல்றாங்களே. சரிதான், டுவாட்டாரா பார்க்க பள்ளி மாதிரி இருந்தாலும் அது ஒரு தனி ஊர்வன குழுவை சேர்ந்தது. 200 மில்லியன் வருஷமா இருக்கு. அதுக்கு தலையில 3வது கண்ணு இருக்குன்னு சொல்றாங்களா? உண்மையா? ஆமா, அதுக்கு பெரைட்டல் ஐன்னு பேரு. அது உருவத்தை பார்க்காது, ஆனா வெளிச்சத்தை உணர முடியும். ஒருவேளை அதோட தினசரி உடல் இயக்கம், சிர்கேடியன் ரிதம்ஸ், அதை ஒழுங்குபடுத்த உதவுதுன்னு நினைக்கிறாங்க. இது டைனோசர் காலத்து ஊர்வனமோட நேரடி வாரிசு மாதிரி. அடேங்கப்பா, பட்டியல் நீண்டுகிட்டே போகுது.
500 மில்லியன் வருஷமா மாறாத அந்த சுழல் ஓடு இருக்கே நாட்டிலஸ். ஆமா, நாட்டிலஸ். அப்புறம் 200 மில்லியன் வருஷமா இருக்கிற ஸ்டர்ஜியன் மீன்கள் அந்த கவசத்தோட. கிங்கோ மரம் கூட லிஸ்ட்ல இருக்குல்ல, விசிறி மாதிரி இலை இருக்கும். ஆமா, கிங்கோ பிலோபா 270 மில்லியன் வருஷம் பழசு. அப்புறம் வெல்வெட் புழு 500 மில்லியன் வருஷம். கடைசியா ரொம்ப ஃபேமஸான முதலைகள். முதல்ல ஆமா, அதுவும் 200 மில்லியன் வருஷமா இருக்கு. ஆமா, இது எல்லாமே காட்டுறது என்னன்னா, நாம நினைக்கிற மாதிரி கடந்த காலம் அவ்வளோ தூரத்துல இல்ல. பூமிக்குள்ள இன்னும் எவ்வளவோ ரகசியங்கள் இருக்கு. உயிரினங்களோட அந்த தாங்கும் திறன், காலத்துக்கு ஏத்த மாதிரி தன்னை மாத்திக்காமலே இவ்வளோ நாள் இருக்கிறது, இதெல்லாம் நிஜமாவே பிரமிப்பு தான். ஆமா, கடந்த காலத்துக்கும் நிகழ்காலத்துக்கும் நடுவுல இருக்கிற கோடு நாம நினைக்கிறத விட ரொம்ப மெலிசா இருக்கு சில சமயம். சரி, இந்த உரையாடலோட இறுதியில கேட்கறவங்களுக்காக ஒரு கேள்வி. இந்த வாழும் படிமங்கள்ல எதை நேர்ல பார்க்குற வாய்ப்பு கிடைச்சா நீங்க ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க? இயற்கையோட இந்த பல்லாயிரம் வருஷ தொடர்ச்சி, அதோட இந்த அசாத்தியமான தாங்கும் திறன் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.